बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम व इन्नका लअला खुलुकिन अज़ीम वक़द वरदल ख़बरु अन सय्यिदिल बशर अन्नहु क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम ला युमिनु अहदुकुम हत्ता अकूना अहब्ब इलैहि मिन वालिदिही व वलदिही वन्नासि अजमईन औ कमा क़ाल अलैहिस्सलातु वत्तस्लीम आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अल-अलीयुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि वसल्लिम। மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் சஃபர் முலஃபர் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வருகிற புதன்கிழமை மாலை ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் பரக்கத்து வாய்ந்த மாதத்தினுடைய தலைப்பிறை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதத்திலே அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள், அருள் உரைகள், ஆன்மீக உபதேசங்கள், வாழ்வியல் வழிமுறைகள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்கிற பேராவலோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வசந்தமே வருக என்று அந்த மாதத்தை மக்கள் வரவேற்பார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை மூலமாக இந்த பிரபஞ்சம் வசந்தம் பெற்றது, வளம் கொளிக்க பெற்ற காரணத்தினாலே அவ்வாறு வரவேற்பார்கள். அதனுடைய யதார்த்தத்தை, உண்மைகளை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரத்திற்கு முன்னாலே வக்ஃபு சட்ட சீர்திருத்தம் சம்பந்தமாக நாம் சில தகவல்களை தங்களுக்கு தந்தோம். அது சம்பந்தமாக இன்னும் சில முக்கியமான தகவல்களை நாம் அறிய வேண்டிய அவசியத்திலே, கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, வக்ஃபு சட்ட அந்த சீர்திருத்த மூலமாக அரசாங்கம் என்ன நினைக்கிறது, அவர்கள் எந்த ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மேலோட்டமாக பார்த்தாலே விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்தியாவிலே 20 கோடிக்கும் மேலே முஸ்லிம் பெருமக்கள் இருக்கிறார்கள். சச்சார் கமிட்டியினுடைய அந்த அறிக்கையின் பிரகாரம் பார்த்தோம் என்றால் 20 கோடி முஸ்லிம்களுக்கு மேலே வாழ்கின்ற இந்தியாவிலே 50% மேலே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வறுமையை எப்படி போக்குவது, துடைப்பது என்பது பற்றி சச்சார் கமிட்டி ஆழ்ந்த கவலையை சமீப காலத்தில் வெளிப்படுத்தியிருந்தது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு அவர்கள் எடுத்துரைத்தார்கள் என்றால், இந்தியாவிலே வாழ்கின்ற தலித் மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்களே, அதே போன்றுதான் இந்த 50% முஸ்லிம்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள்
என்பதை அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்திருந்தார்கள். பொருளாதாரத்தில் மட்டுமன்று, கல்வி அறிவிலே, வேலை வாய்ப்புகளிலேயும் கூட முஸ்லிம்கள் பின்தங்கியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வேதனையான பதிவையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். சாதாரணமான தொழிலாளிகளாகத்தான் முஸ்லிம்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். சாதாரணமான தொழிலாளிகளாக, தள்ளுவண்டி இழுக்கக்கூடியவர்களாக, காய்கறி கடைகள் வைத்திருப்பவர்களாக, பஞ்சர் ஓட்டுபவர்களாக நமது தமிழ்நாட்டில் மட்டுமன்று வட இந்தியாவிலே இதை சர்வசாதாரணமாக ரிக்ஷா தொழிலாளர்களை நாம் பார்க்கலாம். மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் நம்முடைய மக்கள் வசதி வாய்ப்போடு இருப்பது போன்ற காட்சி தெரியும். ஆனால் உள்ளோட்டமாக நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய மக்களுடைய நிலை இதுதான். கடந்த வாரங்களில் நாம் தெரிவித்திருந்தோம், இந்தியாவிலே ரயில்வே, இராணுவம் இவற்றுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்கள் தான் பெருமளவு இருக்கிறது என்பதை நாம் எடுத்துரைத்திருந்தோம். முஸ்லிம்களுக்கான அந்த வக்ஃபு சொத்துகள் 9.4 லட்சம் இருக்கின்றன. குறிப்பாக நிலங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அந்த வக்ஃபு நிலங்களெல்லாம் அன்பான பெருமக்களே, தனியார் மற்றும் அரசாங்கத்தின் நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டிதான் நம்முடைய வக்ஃபு வாரியம் சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்ல, அரசாங்க நிறுவனங்களும் அதிலே பங்கெடுத்திருக்கிறது. இந்த வகையில் பார்க்கிற போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. இந்த வக்ஃபு சொத்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி எந்த நல்ல நோக்கத்தில் அவர்கள் வக்ஃபு செய்தார்கள், தான தர்மம் செய்தார்கள். பள்ளிவாசல்களுக்கும், மதரசாக்களுக்கும், தர்காக்களுக்கும், ஏனைய பொது ஸ்தாபனங்களுக்கும் அவர்கள் வக்ஃபு செய்தார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்த்து நாம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டி அவர்கள் அதனை அர்ப்பணித்தார்கள் என்று கேட்டால், அதன் மூலமாக அவருடைய இறப்புக்கு பின்னாலேயும் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மட்டுமல்ல, இந்த வக்ஃபு சொத்துக்கள் மூலமாக இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய வேண்டும் என்கின்ற உன்னதமான உயர்ந்த நோக்கமும் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்தது. ஆனால் அன்பான பெருமக்களே, ஊருக்கு ஊர் பார்த்தோம் என்றால் வக்ஃபு சொத்துக்களின் நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வக்ஃபு நிலங்களெல்லாம் புதர் மண்டி கிடக்கிறது, அனாதரவாக இருக்கின்றன, பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் அந்த வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்புக்கு ஆளாகி கொண்டிருப்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படியானால் இந்த வக்ஃபு சொத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மதரசாக்களாக இருக்கட்டும், பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், தர்காக்களாக இருக்கட்டும், ஏனைய பொது ஸ்தாபனங்களாக இருக்கட்டும், என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம்களில் யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த தரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி அந்த வக்ஃபு சொத்துக்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை நாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும். இதை நம்முடைய சமூகம் உணர வேண்டும். இவ்வளவு காலமாக உணர்ந்தார்களோ இல்லையோ, இப்போதாவது அந்த உணர்வு அவர்களுக்கு வந்துவிட வேண்டும். காரணம், எதையோ கடித்து எதையோ என்று சொல்வார்கள் அல்லவா? வக்ஃபு சொத்துக்களிலேயே கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு நாம் ஒரு காரணமாக ஆகிவிட்டோமே. வக்ஃபு சொத்துக்களை சரியான முறையிலே பராமரிக்காமல், பாதுகாக்காமல், அதனுடைய ஆவணங்களை நாம் மீட்டெடுக்காமல் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதனுடைய ஒரு விளைவாகத்தான் இருக்க முடியும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பொதுவான விஷயம்,
இன்றைக்கு நம்முடைய மக்கள் கவலைப்படுகிறார்கள். நம்முடைய மக்களிலே உள்ள லாயர்கள் கவலைப்படுகிறார்கள், வக்கீல்கள் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களிலே, மதரசாக்களிலே, தர்காக்களிலே பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் அதனுடைய பராமரிப்பில் எந்த அளவுக்கு அதிகம் கவனம் எடுக்க வேண்டுமோ அதே போன்று வக்ஃபு சொத்துக்களையும் கவனம் எடுக்க வேண்டும். பல்வேறுபட்ட விஷயங்களில் கவனம் எடுக்கிறோம். மதரசாக்களில் உஸ்தாத்மார்களுக்கு சம்பளம் வழங்குவது, மாணவர்கள் அவர்களுக்கு நல்ல உணவு தருவது, மதரசாவை பராமரிப்பது. பள்ளிவாசல்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ரமதான் கஞ்சி காய்ச்சுவது, புனித ரபியுல் அவ்வல் வருகிற போது தபர்ரு ஏற்பாடு செய்வது, அதல்லாமல் அன்பான பெருமக்களே கல்யாணம் காட்சிகளிலே பங்கெடுப்பது, கபர்ஸ்தானை இதெல்லாம் முக்கியம்தான், அதில் கொஞ்சம் மேலும் சந்தேகம் கிடையாது. இதன் மூலமாக நம்முடைய சமுதாயம் பயனடைகிறார்கள். அதில் மிகப்பெரிய பரக்கத்தும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, அதில் கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் கூட இவை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்றுதான் ஒவ்வொரு மதரசா, தர்கா, பள்ளிவாசலுக்கு சொந்தமான அந்த வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதன் மூலமாக, பாதுகாப்பதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த சுய மரியாதையை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். எத்தனையோ தேவைகள் இருக்கிறது நம்முடைய மக்களுக்கு. கல்வியிலே முன்னேற வேண்டியிருக்கிறது, மருத்துவத்திலே அவர்கள் தடம் பதிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை அந்த வகையிலையெல்லாம் நாம் பயன்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, புதர் மண்டி கிடக்கிற அந்த வக்ஃபு சொத்துக்களை வருமானங்கள் வருகின்ற முறையிலே நாம் அதை உருவாக்க வேண்டும். வருமானங்கள் வருகிற முறையிலே உருவாக்கினால் தக்க சமயத்திலே அந்த வருமானங்கள் நிச்சயமாக நமக்கு பயன்படும். அதற்கு ஏற்றாற்போல வக்ஃபு சொத்துக்களுக்கான அந்த ஆவணங்களை நாம் திரட்ட வேண்டும். திரட்டி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மக்கள். அதில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பள்ளிவாசலாக இருக்கட்டும், நம்முடைய மதரசாவாக இருக்கட்டும், உதாரணத்திற்கு நாம் கூறுகிறோம். அதே போன்று ஒவ்வொரு ஊரிலேயுமே அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், தர்காக்கள் அவர்கள் இதிலே ஆழ்ந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்களுக்கான அந்த வக்ஃபு சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, ஊரிலே இருக்கும், ஊரை சுற்றி இருக்கும், பக்கத்து ஊர்களிலே இருக்கும், அந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் கண்டறிந்து அதற்கான அந்த ஆவணங்களை நாம் திரட்டி அதன் மூலமாக வருமானங்களை உண்டாக்கி நம்முடைய முஸ்லிம்களில் உள்ள ஏழைகளுக்கு பயன்படுமாறு செய்ய வேண்டும். இன்றைக்கு மாஜிஸ்ட்ரேட்டுகள், லாயர்கள் எல்லாம், நம்முடைய இஸ்லாமிய லாயர்கள் எல்லாம் இதை நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டிய வக்ஃபு கவுன்சில் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அன்பான பெருமக்களே, நம்முடைய இடங்கள் நிறைய இருக்கிறது. அதில் மனைகளை ஏற்படுத்தி வக்ஃபு வாரியத்தின் மூலமாக அரசனுடைய அனுமதியை பெற்று அதில் குடியிருப்புகளை கட்டி நம்முடைய முஸ்லிம்களில் யார் ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு நியாயமான முறையில் அவர்களுடைய அந்த சூழ்நிலை, வசதி வாய்ப்புக்கு ஏற்ப வாடகைக்கு அவர்களை நாம் குடி அமர்த்தினோம் என்றால் அது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பார்க்கின்றோம், தர்காக்கள்லையும் சரி, பள்ளிவாசல்கள்லையும் சரி, வாசல்களில் இஸ்லாமிய மக்கள் பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம், துண்டு ஏந்துவதை பார்க்கிறோம். மதரசாக்களுக்காக வேண்டி, வேறு தங்களுடைய சுய தேவைகளுக்காக வேண்டி வசூல் செய்வதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த நிலைமைகளெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுப்பதன் மூலமாக. வக்ஃபு சொத்துக்களுடைய முக்கிய நோக்கமே அதுதான். அருமை சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்களே, இவ்வளவு தூரம் இந்த சொத்துக்களை நமக்கு அர்ப்பணம் செய்தார்கள் என்றால் அந்த நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கும் பல பேர் வக்ஃபு செய்ய தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மதரசாவிலே, நம்முடைய பள்ளிகளிலே வந்து சொல்கிறார்கள், எங்களுக்கான சில இடங்களை நாங்கள் உங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்று.
இதன் காரணம் என்ன? நன்மைகள், அவர்களுக்கு மறு உலகத்திலே நன்மை கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கு அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அதில் ஒரு பயன்பாடு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான். வக்ஃபுனுடைய நோக்கமே அதுதான். கிதாபுகளிலே, ஃபிக்கி கிதாபிலே கிதாபுல் வக்ஃப் என்று ஒரு பாடமே இருக்கிறது. மற்றும் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபிலே வக்ஃபு சம்பந்தப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள், அது சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு முக்கியமான சம்பவமாக எதை குறிப்பிடுகிறார்கள்? ஹைபர் போர் நடைபெற்றது, ஒரு மாபெரும் புனித போர். அந்த போரிலே நிறைய கனிமத்து பொருள்கள் கைப்பற்றப்பட்டன, நிறைய நிலங்களும் முஸ்லிம்களுக்கு சொந்தமாயின. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்புதாரியாக ஆக்கினார்கள். இவை யாவும் வக்ஃபுகள் சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2ஆம் கலீஃபா. இவை யாவும் வக்ஃபுகள். இந்த வக்ஃபுகளை பாதுகாக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய தலைமையிலே சில பொறுப்புதாரிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவற்றை பாதுகாக்க வேண்டும். இவற்றை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. இதன் மூலமாக வருகின்ற அந்த வருமானங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்களுடைய வாரிசு சொத்தாகவும் ஆக்கி கொள்ளக்கூடாது. காரணம், இது வக்ஃபு சொத்து. இது வக்ஃபு சொத்தாக இருக்கிற காரணத்தினால் யாருக்கும் விற்று அதன் மூலமாக நீங்கள் வருமானம் தேடக்கூடாது. இதில் வருகிற வருமானங்களை என்ன செய்ய வேண்டும்? மக்கள் தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டும். வறுமையை போக்குவதற்காக பயன்படுத்த வேண்டும். ஏழ்மையை அகற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இதன் காரணமாகவே இன்றைக்கு தமிழ்நாடு வக்ஃபு கவுன்சில் என்று ஒரு கவுன்சில் ஏற்படுத்தப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அதற்கான அந்த ஆயத்த வேலைகள் நடைபெற்றவாறு இருக்கிறது. இது மிகவும் முக்கியமான கவுன்சில். தமிழ்நாடு அந்த வக்ஃபு கவுன்சில் இருக்கிறத, அது பலப்படுத்தப்பட வேண்டும். அதை ஒரு ஆலமரமாக அதனுடைய அஸ்திவாரத்தை நாம் பதிக்க செய்ய வேண்டும். அதன் மூலமாக முதலிலே நம்முடைய தமிழகத்திலே உள்ள அந்த வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுக்கும் தகவல்கள் சென்றவாறு இருக்கிறது, அறிவிப்புகள் சென்றவாறு இருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, இது ஒரு விழிப்புணர்வு பதிவு என்பதற்காக வேண்டிய நம்முடைய வாட்ஸ்அப் தளங்களிலே இந்த தகவல்கள் வைரலாக பரவி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அதற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்க வேண்டும். ஒருங்கிணைப்பாளர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் என்ன செய்வார்கள்? ஊருக்கு செல்லுகிற போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நிர்வாகிகளிடத்திலே எடுத்துரைப்பார்கள். உங்கள் பள்ளிவாசல்களுக்கு, உங்களுடைய மதரசாக்களுக்கு என்ன வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் ஆராயுங்கள், கணக்கெடுங்கள். கணக்கெடுத்து அவற்றை பள்ளிவாசல் மதரசாக்களுடைய அந்த கஸ்டடிக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு என்ன பயன்பாடு உண்டாக்க முடியுமோ உண்டாக்குங்கள் என்று சொல்லுவது. இதோ பார்லிமெண்ட்டினுடைய அந்த நிலைக்குழு முதலாவது கூட்டம் கூடியிருக்கிறது. அடுத்த பார்லிமெண்ட் கூட்டம் நடைபெறுகிற போது அது பாராளுமன்றத்தில் அவர்களுடைய அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தாக்கல் செய்யப்படுகிற போது அன்பான பெருமக்களே, நம்முடைய முஸ்லிம்களுடைய உணர்வுகள் அங்கே வெளிப்பட வேண்டும். கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டும். இது முஸ்லிம்களுக்கான வக்ஃபு சொத்துக்கள். இவற்றை கைப்பற்றுவதற்கு, ஆக்கிரமிப்பதற்கு, கையகப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, தகுதி இல்லை என்பதை உணர்த்தும் முறையிலே அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாக அந்த முயற்சிகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது அந்த வக்ஃபு கவுன்சிலுடைய திட்டமாக இருக்கிறது. அன்பான பெருமக்களே, இதை நாம் நினைவில் கொள்வோமாக. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் வருகிற அந்த புதன்கிழமை மாலை மீலாது பிறை பிறக்கவிருக்கிறது. ரபியுல் அவ்வல், முதலாம் வசந்தத்தின் அந்த தலைப்பிறை பிறக்கவிருப்பதை நாம் எடுத்த மாத்திரத்திலே எடுத்து சொன்னோம். அன்பான பெருமக்களே, நம்முடைய ஊரிலே பல்லாண்டுகளாக அல்லாஹுடைய கிருபையினாலே
2 ஊர் மக்கள் சார்பிலே நீடூர் மற்றும் நெய்வாசல் ஜாமியா மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம் வாய்ந்த நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் சார்பில் தான் மிஸ்பாஹுதா அரபிக் கல்லூரி அந்த மீலாதனுடைய சீரத் தொடர் சொற்பொழிவு 12 நாட்கள் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே 7ஆம் அத்தியாயம் 157ஆம் வசனத்திலே கூறுகிற போது பல்லதீன ஆமனு பிஹி, நபியை ஈமான் கொண்டவர்கள், வஅஸ்ஸருஹு கண்ணியப்படுத்தியவர்கள், வநஸருஹு உதவி செய்தவர்கள், வத்தபஉன் நூரல்லதி உன்சிலமாகு அவர்களோடு இறக்கி அருளப்பட்ட அந்த இறை வேதத்தை பின்பற்றியவர்கள், உலாயிக்கு முஃப்லிஹூன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள் என்று பார்க்கிற போது நாம் எப்படி பெருமானாருக்கு உதவி செய்ய முடியும்? அவர்களை எப்படி கண்ணியப்படுத்த முடியும்? அவர்களோடு வந்த அந்த இறைமுறையை நாம் எப்படி பின்பற்ற முடியும்? அதற்கான வழிகாட்டுதலைத்தான் நம்முடைய அந்த மீராது சொற்பொழிவு நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. நாம் வெற்றி பெற்றவர்களாக உலாயிக்கும் முஃப்லிஹூன் வெற்றிக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த மீலாது சீர தொடர் சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய பயன்பாடுகளை நம்முடைய மக்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய 2 ஊர் மக்களும் அணி அணியாக வந்து அதில் கலந்து கொள்கிறார்கள். தினம் ஒரு சிறப்பு பேச்சாளர் தமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பில் வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொல்லி அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளை நாம் கேட்கிற போது நம்முடைய ஈமான் பரிசுத்தப்பட பலப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, தினமும் தவறாமல் அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்து கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தில் கூட ஹரம் ஷரீஃபிலே வைத்து அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர்கள் ஜும்மா குத்துபாவிலேயே உரை நிகழ்த்துகிறார்கள். ஜும்மா குத்துபாவிலே உரை நிகழ்த்துகிறார். ரபியுல் அவ்வல் பிறக்கவிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு பற்றி நாம் பேசவிருக்கிறோம். தாங்கள் அந்த அரபி உரையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அழகான அந்த கவிதையை தம்முடைய ஜும்மா குத்துபாவிலே அவர் படிக்கிறார். வ அஜ்மலு மின்க லம் தரகத்து ஐனி, நபியே, உங்களை விட அழகான ஒரு மனிதரை என் கண் கண்டதில்லை. வ அக்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ, உங்களை விட ஒரு பூரணமான ஒரு மனிதரை எந்த பெண்மணிகளும் பெற்றெடுக்கவில்லை. குலிக்க முபர்ரம் மின் குல்லி ஐப், எல்லா வகையான குறை கரைகளிலிருந்து நீங்கள் தூய்மையானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்னக்க குலித்த மாத்தஷா, நீங்கள் எப்படி விரும்புவீர்களோ அதே போன்று படைக்கப்பட்டிருப்பீர்கள் போன்றிருக்கிறது என்கின்ற அந்த கவிதையை ஜும்மா ஃபுத்துபாவிலே அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? படித்து காண்பிக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, ரபியுல் அவ்வலை அவர்களும் வரவேற்கிறார்கள். நம்முடைய சத்திய சஹாபாக்கள் படித்த அந்த கவிதைகள் தான் அது போன்ற கவிதைகள். பலகல் ஊலா பி கமாலிஹி கஷ்பத் துஜா பி ஜமாலிஹி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய கமாலியத்தின் மூலமாக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே உண்டான அந்த இருளை தம்முடைய அழகிய குணத்தின் மூலமாக அகற்றினார்கள். ஹஸ்னத் ஜமீல் ஹிசாலி, அவருடைய எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது. சல்லு அலைஹி வ ஆலிஹி, அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். பலகல் உலாபி கமாலிஹி கஸ்பத்துஜாபி ஜமாலிஹி ஹஸ்னத் ஜமீல் ஹிசாலிஹி சல்லு அலைஹி வ ஆலிஹி. இதெல்லாம் சத்திய சஹாபிகள் படித்த வைர வரிகள். அன்பான பெருமக்களே, உருதுவிலே சொல்வார்கள், முஹம்மத் கி முஹப்பத் தீன் தீன் ஹக்கிக்கு ஷர்த் அவ்வல் ஹே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுவது இருக்கிறதே, இந்த சத்திய மார்க்கத்தினுடைய முதலாம் நிபந்தனையாக இருக்கிறது. அவர்களை பிரியப்படாமல் இருக்க முடியாது. முஹப்பத் கி முஹப்பத், முஹம்மத் கி முஹப்பத் दीन हक़ी की शर्त अव्वल है, अगर उसमें रहे खामी तो ईमान नामुकम्मल है. அந்த முகப்பத்திலே கொஞ்சமேனும் தொய்வு ஏற்பட்டாலும் தளர்ச்சி ஏற்பட்டாலும் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாது. நாமுக்கம்மல் ஹே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகப்பத்திலே கொஞ்சமேனும் தொய்வு ஏற்படலாமா, குறை ஏற்படலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய ஈமான் எப்போது பரிபூர்ணமாக ஆகும் என்றால், நாம் எடுத்த மாத்திரத்திலே வாசித்து காண்பித்தமே ஒரு ஹதீஸ், உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான மூமினாக ஆக வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு அதிக பிரியமுள்ளவனாக ஆக வேண்டும். உங்களுடைய மனைவி மக்களை விட, பெற்றோரை விட, அனைத்தையும் எல்லாவற்றையும் விட நான் அகப்பாக பிரியத்திற்குரியவனாக ஆக வேண்டும்.
அப்போதான் நீங்கள் உண்மை மூமினாக ஆக முடியும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருக்கிறார்கள். எனவே அந்த முகப்பத்திலே கொஞ்சமேனும் நமக்கு தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்த காரணத்தினால்தான் தமக்கு தர வேண்டிய அந்த மரியாதையை அல்லாஹ்வுக்கு நாம் நேரடியாக மரியாதை செய்ய முடியாது. என்னுடைய தூதரை நீங்கள் கண்ணியப்படுத்துவதன் மூலமாக என்னை கண்ணியப்படுத்துங்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குர்ஆனிலே அவனே கண்ணியப்படுத்துகிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம் என்கிறான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்கிறான். இப்படி பல்வேறுபட்ட அந்த வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். காபாவை பார்க்கிறோம். காபாவை வைத்து அல்லாஹ் மக்காவை கண்ணியப்படுத்தியது போன்று புனித ரவுதாவை வைத்து அல்லாஹ் புனித மதீனாவை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இங்கே காபாவை சுற்றி மக்கள் லட்சம் மக்கள் தவாப் செய்து சூழ்ந்து கொண்டுள்ளார்கள் என்றால், அங்கே புனித மதீனாவிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகத்திலே வரிசையாக நின்று சலாம் உரைத்து சலவாத்து சொல்லி அந்த ரவுதாவை கண்ணியப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு திக்ரு செய்வோமோ, நேற்று வெள்ளியரவு நாம் திக்ரு செய்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லியதைத்தான் நாம் சொல்கிறோமே தவிர கற்பனையாக ஒன்று நாம் சொல்லவில்லை. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இதனுடைய ஒரு பலனாகத்தான் நாம் தொழுகையிலேயே வைத்து அத்தஹியாத்திலேயே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். தரூத இப்ராஹிம் ஓதி கொண்டிருக்கிறோம். தரூத இப்ராஹிமுடைய சாராம்சமே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்து சொல்லுவது தான். இன்னும் நாம் சற்று கூடுதலாக நாம் யோசித்தோம் என்றால், அன்பான பெருமக்களே, உம்ரா எங்கே செய்ய முடியும்? புனித மக்காவில் தான் செய்ய முடியும். அங்கே தான் உம்ரா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புனித மதீனாவிலேயும் நாம் உம்ரா செய்கிற பாக்கியத்தை பெற முடியும். அது எப்படி? குபா பள்ளி வாசலிலே 2 ரக்காத்து தொழுதோம் என்றால், தம்முடைய வீட்டிலிருந்து சுத்தம் செய்து கொண்டு ஒலு செய்து கொண்டு துப்புரவு செய்து கொண்டு ஒருவர் மஸ்ஜித் குபா சென்று அங்கே 2 ரக்காத் தொழுதார் என்றால் அவர் உம்ரா செய்த நன்மையை பெறுவார் என்கிற ஹதீஸ் உண்மையான ஹதீஸா இல்லையா? நாம் அதை கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? மதீனாவிலேயும் உம்ராவுடைய நன்மையை பெற வாய்ப்பு இருக்கிறது. மக்காவிலே உம்ரா செய்வதற்கு சற்றேறக்குறைய 3 மணி நேரங்கள் வேண்டும். ஆனால் மதீனாவிலே குபா பள்ளிவாசலில் ஒரு 5 நிமிடம் போதும். அந்த உம்ராவுடைய நன்மையை பெறுவதற்கு 5 நிமிடம் போதும். அன்பான பெருமக்களே, இப்படி பார்க்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த மீலாதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டியிருக்கிறது, கௌரவப்படுத்த வேண்டியிருக்கிறது. யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் எடுத்துரைத்திருக்கிறானே. எனவே இந்த 2 விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்வோமாக. வக்ஃப் சொத்தினுடைய அந்த பாதுகாப்பு பராமரிப்பு, 2வது இந்த மீலாது நபி மூலமாக மார்க்கம் சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட தகவல்களை, அறிவுரைகளை, விளக்கங்களை, சட்ட திட்டங்களை, வரலாறு நிகழ்வுகளை, படிப்பினைகளை, பாடங்களை பெறுவதற்குண்டான அந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. குறிப்பாக அன்பான பெருமக்களை, இன்ஷா அல்லாஹ் வருகிற 9/9/2024 நாம் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய அந்த கடைசி டேட்டாக இருக்கிறது. தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி மூலமாக யார் ஹஜ்ஜுக்கு செல்ல நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ, விருப்பம் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இப்போது ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய கடைசி தேதியாக 9/9 அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால நம்முடைய மக்கள் யார் யாருக்கு ஹஜ்ஜு செய்ய சக்தி பெற்றிருக்கிறார்களோ, வசதி வாய்ப்பு பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய அந்த ஹஜ்ஜு சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பேர் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எல்லோரும் நல்லவர்களாக, உண்மை ஒழுக்க சீலர்களாக, உத்தம சத்திய மேன்மக்களாக வாழ்வதற்கு நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.